Hi students, next இப்போ வந்து same first lessonல இன்னொரு important sum. A door is pushed at a point whose distance from the hinges is 90 cm with a force of 40 Newton. Calculate the moment of force about the hinges. இதில் given வந்து force கொடுத்துருக்காங்க 40 Newton. Then அந்த டோரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஒரு பாயிண்டில் இருந்து. டோரோட எண்டில் தான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா. மிடில்லாம் ஓப்பன் பண்ணால் நம்ம நிறைய ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த எண்டு நாப் இருக்கிற இடத்துலேருந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அப்போ அந்த பாயிண்ட்லேருந்து அந்த டோர் வந்து டேர்ன் ஆகும் இல்லையா, நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ண 40 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப அந்த டேர்ன் எங்கே ஆகும், அந்த ஹிஞ்சஸ்ங்கிறது அந்த இது இருக்கும் நிலப்படியில் படிக்கும் அந்த நிலவுக்கும் அந்த டோரோட எண்டு வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு ஹிஞ்சஸ் இருக்கும் ஜாயிண்ட்டு. அந்த இடத்துல தான் உனக்கு என்ன ஆகும்னா நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ் அவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி உனக்கு டேர்ன் ஆகும். ஸோ என்ன டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்குன்னா 90 சென்டிமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு. இதில் என்ன கேட்குறாங்க, டு ஃபைண்ட் வந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ அதுக்கான ஃபார்முலா என்னென்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். இப்போ ஃபோர்ஸ் 40 நியூட்டன் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் 90 சென்டிமீட்டர். நம்ம எப்போவுமே வந்து கொடுக்குற வேல்யூஸ் வந்து எஸ்ஐ யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இங்கே 90 சென்டிமீட்டர் அதை மீட்டர் கன்வெர்ட் பண்ணுறப்போ 100ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ தென் டிஸ்டன்ஸ் வந்து 0.9 மீட்டர் ஆகும். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணு. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 × 0.9 மல்டிப்ளை பண்ணு. 0.9 பாயிண்ட்டுக்கு அப்புறம்